என்னது ஃபுட்பாலா? அதைத்தான் சொல்ல வந்தேன். நீ உன் திறமையை வச்சு ஜலக்கு புழுக்குன்னு ஒரு ஆட்டி கோல் போட்டேன்னு வச்சுக்கோங்க, நம்ம டீம் ஜெயிக்கிறது எவனாலையும் தடுக்க முடியாது. ஒழுங்கா விளையாட மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்றாரு பாரு. இந்த வேலையை பார்த்து பார்த்து அதெல்லாம் எனக்கு மறந்தே போச்சு. அதுக்கு நீ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி ஆகணும். சொல்லி தரதான் நான் இருக்கேன்ல, நீ வந்தா மட்டும் போதும். நம்ம பசங்களும் நிச்சயமா ஒண்ணு சேர்த்துடலாம் பாரு. ஆமா, நீ இப்ப எதுக்கு ரோட்ல பிச்சைக்கார மாதிரி உட்காந்துட்டு இருக்க? சொந்தமா ஹோட்டல் இருக்குன்னு தானே எங்க கிட்ட எல்லாம் சொன்னேன். சொன்னா மட்டும் வாழ்க்கையா கொடுக்க போற? என் வயிறு தாண்டா எரியுது. எப்படியாவது சியோலுக்கு வந்து பொழப்புத்தனத்தை பண்ணி பொழைச்சுக்கலான்னு பார்த்தா மேட்ச் ஆடுற என்ன விட்டுட்டு சீர பண்ற கேர்ள்ஸ் பாக்குறானுங்க. ரோட்ல குரலி வித்த காமிச்சு ரீல்ஸ் போட்டா அவுத்து போட்டு ஆடுற பொண்ணுங்களை தாண்டா லைக் பண்றானுங்க இவனுங்க. இதெல்லாம் பார்த்தாதுன்னு வழுக்க வேற எனக்கு விழுந்து போச்சு. உனக்கு முடி கொட்டினா மட்டும்தான்டா தெரியும் அதோட வலி என்னன்ட்டு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? அந்த கடவுள் தானே. அந்த கடவுள் தானே காரணம். எல்லாத்துக்கும் அவன் தானே காரணம். கோவப்படுற அரமண்ட டிலா டாங்கு டாங்கு திருப்பி போட்டுவாங்கன்னு திருவள்ளுவர் சும்மாவா சொன்னாரு? ஆமாண்டா, இப்ப நீ இங்க இருந்து போலன்னு உன்னை வெட்டி என் ஹோட்டலுக்கு மனுஷ கறி போடுறேன். ரொம்ப கோவப்படாதடா, இருக்கிற முடிய வலிக்கிற போது.